முதன்மை ஸ்தலம். ஏன்னா நவகிரகங்கள்லாம் வந்து சுவாமிக்கு அடுத்தது தான். திருமண தடைகள், குழந்தை பாக்கியம், மன சஞ்சலங்கள், சில நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள். அந்த சிவராத்திரி அன்னைக்கு முதல் காலத்துல வந்து அந்த ஆதிசேஷன் ராகுவானது வந்து இங்க பூஜை பண்ணி தன் சாபத்தை நிவர்த்தி பண்ணதுனால சுவாமிக்கு நாக ஈஸ்வரர் அப்படின்னு பேரு. ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாநகரம் மகாமககுளம் ஆதிகும்பேஸ்வரருக்கும் மத்தியிலே இத்திருக்கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவில் திருக்குடந்தை கீழ்கோட்டம் என்று திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற ஸ்தலம். சுமார் ஒரு சோழர் காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு பழமையான இத்திருக்கோவில் நாகதோஷ பரிகாரத்தினுடைய முதன்மை ஸ்தலமாக விளங்கப்படுகிறது. பிரளயம் ஏற்படும் போது அந்த ஜலத்துல இங்க வில்வம் வந்து தேங்கி நின்ன இடம். அதனால இந்த சுவாமிக்கு பேரு வில்வ வனேஸ்வரர், பாதாளேஸ்வரர் அப்படின்னு பேரு. இந்த பாதாளேஸ்வரரை இந்த பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய ஆதிசேஷன் நாகங்கள்லாம் இந்த பூமியை தாங்கி தாங்கி தன்னுடைய வலிமை இழந்ததாகவும் தான் பெற்ற சாபத்திலேருந்து நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த சுவாமியை வந்து பூஜை பண்ணதாக ஐதீகம். அதனால ஆதிசேஷன் நாகத்தினுடைய தலைவனா இருக்கக்கூடிய ஆதிசேஷன் பூஜை பண்ணதுனால இந்த சுவாமிக்கு நாக ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. அதனாலதான் நாகதோஷத்துக்கு முதன்மை ஸ்தலம் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்தலம் தான். சூரியனுடைய சாபமும் நிவர்த்தியான ஸ்தலம் இந்த ஸ்தலம். இந்த சுவாமியை 2 பேரும் நவகிரகங்களால் வழிபாடு பண்ணி தன்னுடைய சாபத்தை நிவர்த்தி பண்ணதிலும், சூரியன் வந்து பிரிங்கிரீசனுடைய சாபத்தினால தன்னுடைய ஒளியை இழந்து தனக்கு மீண்டும் ஒளி இருந்தாதான் இந்த இயற்கை வளங்கள்லாம் சௌரியமா இருக்குன்னு சொல்லி சுவாமியிட்ட வந்து வேண்டும் போது சுவாமி அசரீரி மாதிரி இங்க வந்து சிங்கமுக தீர்த்தம் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு தீர்த்தம் இருக்கு. அந்த தீர்த்தத்துல நீராடி சூரியன் வந்து இந்த சுவாமியை வழிபாடு பண்ணதுனால சித்திரை மாதம் 11, 12, 13 தமிழ் இந்த 3 நாள் சூரியனுடைய ஒளிக்கதிர் வந்து சுவாமி மேல வானத்திலேருந்து நேரடியாக காலையில் 6 மணிலேருந்து 6:10 அந்த சூரியோதய டயத்தில் வந்து சுவாமி மேலப்படும். ஏன்னா சுவாமி வந்து அவருக்கு இந்த ஒளியை கொடுத்ததால ஒவ்வொரு ஆண்டும் அந்த சூரியன் வந்து இந்த சுவாமியை வழிபாடு பண்ணதாக ஐதீகம். அதனால சூரியனால ஏற்படக்கூடிய பிதிருதோஷம், நாகதோஷம், ஆதிசேஷன் வழிபாடு பண்ணதுனால நாகதோஷம் முதன்மை ஸ்தலம். அதனால ஆதிசேஷன் நாகதோஷம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து திருமண பாக்கியம், இன்னும் நிறைய திருமணங்கள் தள்ளி போறதுக்கு என்ன அப்படின்னா அந்த நாகம் வந்து அந்த 7-8 சுத்தத்துல இருக்கிறதுனால தோஷங்கள் ஏற்பட்டு அந்த தோஷத்தினால திருமண தடைகள் நீங்கும். அதுக்கு இந்த சுவாமியை வழிபாடு பண்ணி தன் வில்வத்தால அர்ச்சனை பண்ணி அந்த பாதாளேஸ்வரரை பூஜை பண்ணதுனால ஆதிசேஷன் வழிபாடு பண்ணதுனால நாகதோஷ பரிகாரமாக இருக்கிறது. அதனால திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், நிறைய கணவன் மனைவி ஒற்றுமை பிரிவுகளுக்கெல்லாம் இங்க முதல் ஸ்தலமாக விளங்கப்படுகிறது. சூரியனால ஏற்படக்கூடிய அந்த மூதாதையர்கள் தவசம் செய்யாததுனால ஏற்படக்கூடிய பிதுர்ச்சாபம், அந்த பிதுர்ச்சாபத்தினால திருமண தடைகளும் நீங்கும். அதனால அதுவும் வந்து இங்க வந்து சூரியனுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணா திருமண தடைகள்லாம் கைகூடும். அதனால சுவாமி ஆதிசேஷனும் சூரியனும் வழிபாடு பண்ண ஸ்தலம். இத்திருத்தலம் 2000 வருடங்களுக்கு பழமையான இத்திருக்கோவில். இந்த திருக்கோவில் வந்து பங்குனி மாசம் தான் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. இந்த திருக்கோயில் பங்குனி மாதம் பிரம்மோற்சவம், பங்குனி உத்தரத்தன்னைக்கு மகாமக குளத்தில் சுவாமி பஞ்சமுகத்தோடு சென்று தீர்த்தவாரி நடைபெறுகிறதாக இருக்குது. அதனால ஒவ்வொரு வருடமும் பங்குனி உத்தரத்தன்னைக்கு சுவாமி மகாமக குளத்தில் தீர்த்தவாரி நடைபெறுகிறது. மாசி மகத்துக்கு ஏகதினம் ஒரே நாள் சுவாமி போய் தீர்த்தம் ஆடிவிடுறார். அதனால இங்கே நாகக்கன்னி சன்னதி இருக்கு. நிருதி மூலையில நாகக்கன்னி, ராகு, கேது அப்படி இருக்கு. பரிகாரம் அப்படின்னு சொல்ல போனா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மத்தியானம் 3 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் ராகு கால டயத்துல பரிகார பூஜைகளும், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 10:30 மணிலேருந்து 12:30 மணிக்கு ராகு கால டைமும், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இந்த ராகு கால பூஜை என்று சொல்லக்கூடிய அந்த ராகுனுடைய உக்கிரத்தை தணிக்கிறதுக்காக சுவாமிக்கு பாலாபிஷேகம் பண்ணி அந்த பாலாபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு தோஷங்களும் நிவர்த்தி ஆகணும்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி அவளுக்கு சௌக்கியமா கல்யாணமோ, திருமண தடை, குழந்தை பாக்கியம் இதெல்லாம் நீங்கும். அம்பாளினுடைய பேரு பெரிய நாயகி, சுவாமியினுடைய பேரு நாகேஸ்வரர் அப்படின்னு பேரு. இது ஏன் நாகேஸ்வரர் அப்படின்னு வந்ததுன்னா இந்த பூமிக்கு கீழே இருக்கிற நாகங்கள்லாம் ஒரு சாபம் வாங்கி அந்த சாபத்தினால தனக்கு விடுபடணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணும்போது இங்கே உள்ள சுவாமியை வந்து மாசி மாதம் நடக்கக்கூடிய அந்த பெரிய சிவராத்திரி என்று சொல்லக்கூடாங்க, மகா சிவராத்திரி என்று சொல்லுவாங்க. அந்த சிவராத்திரி அன்னைக்கு முதல் காலத்தில் வந்து அந்த ஆதிசேஷன் ராகுவானது வந்து இங்கே பூஜை பண்ணி தன் சாபத்தை நிவர்த்தி பண்ணதுனால சுவாமிக்கு நாக ஈஸ்வரர் அப்படின்னு பேரு. அதனால நாகத்தால ஏற்படக்கூடிய ராகு, கேது இவங்களால ஏற்படுறது மெயின் ராகு. அந்த ராகு வந்து இங்க இந்த சுவாமியை பூஜை பண்ணதுனாலதான் சுவாமிக்கு நாகேஸ்வரர். அதனால நாக சம்பந்தப்பட்ட தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் முதன்மை ஸ்தலம். ஏன்னா நவகிரகங்கள்லாம் வந்து சுவாமிக்கு அடுத்ததுதான்.
அதனால சுவாமியை பிரதானமா பண்ணி அவ எல்லாம் வந்து சிவபெருமான்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சு அந்த நாகத்தினுடைய தலைவனா விளங்கக்கூடிய அந்த ஆதிசேஷன் சுவாமிகிட்ட இது மாதிரி எங்களுடைய இனங்கள்லாம் சாபத்தினால வழி இழந்து போச்சு, அதனால எங்களுக்கு அந்த ஒரு சக்தி வேணும் அப்படின்னு சொல்லி சுவாமி வழிபாடு பண்றாங்க. அப்படி வழிபாடு பண்ணும்போது அன்னைக்கு என்ன அப்படின்னா மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி முதல் காலத்தில் வந்து தரிசனம் பண்ணதாக ஐதீகம். அதனால எல்லாருக்கும் நாகதோஷம் இருந்தால் முதன்மை ஸ்தலமாக இங்கே உள்ள சுவாமிக்கு பாலாபிஷேகம் பண்ணும். பிரதானமாக உள்ள நாகேஸ்வரர் தான் இங்கே. ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொன்னாலே இங்கே பிரதானமாக நாகேஸ்வரருக்கு தான் எல்லாமே வழிபாடுகள் அனைத்தும் இங்கே அவருக்கு தான். ஏன்னா ராகுவெல்லாம் வழிபாடு பண்ணதுனால அவர் தான் பிரதானம். அதனால நாகதோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடைகள், குழந்தை பாக்கியம், மன சஞ்சலங்கள், சில நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், கண் சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட ராகுவால் ஏற்படக்கூடிய நரம்புகள் சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்கும் இங்கே மூலவராக விளங்கக்கூடிய அருள்மிகு நாகேஸ்வரரை வழிபாடு பண்ணி தன் சாபத்தை நிவர்த்தி பண்ணி வாழ்வில் அனைத்து நலங்களும் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். கும்பகோணத்தில் இந்த நாகேஸ்வரன் கோவில் சிவாச்சாரியார் செந்தில்குமார் சிவம்.